அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால பொருளாதாரம் உயருங்க, பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் வாகன யோகமும் உண்டுங்க, உழைப்புக்கேற்ற வருமானம் உண்டு. குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியால் சுமூகமாக திருங்க. அதே போல் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. எடுத்தோம் கௌத்தம் ஒன்று எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம், பொறுமையாக நிதானமாக ஆழம் அறிந்து அதற்கு பிறகு அதற்கான தீர்வுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. கலை தொழில்கள் சிறப்பாக நடக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. கோவில் தரிசனம் உண்டுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விடப்பட்ட விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான சூரியன் தனாதிபதி புதனுடன் இணைந்து ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. எனவே பொருளாதார நிலை என்பது சிறப்பாக இருக்குங்க. பண சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் பண பிரச்சனை இல்லை என்பது குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்குது. பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை சற்று அதிகரிக்க இருக்குதுங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுங்க. நீங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பஞ்சமஸ்தானம் பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி குரு. தொழில் ஸ்தானத்தை வலிமை இழப்பது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. இதனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருப்பது மிக மிக அவசியங்க. அவர்கள் மீது எப்பொழுதுமே ஒரு கண் இருப்பது நல்லது. பாக பிரிவினை முடிவடையாமல் இழுபறி நிலையிலேயே இருக்குங்க. அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக்க வேண்டாங்க. எதையும் சமாளிக்கும் வல்லமை பெற்ற உங்களுக்கு குருவினுடைய வக்ர காலத்தில் மிக மிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. 10ல் குரு வருவதால் பதவி மாற்றம் உண்டுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதியுதுங்க. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த காலகட்டங்கள்ல
கும்பத்தில் சஞ்சரி சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவரது பார்வை சனியின் மீது பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. கடுமையாக முயற்சித்து காரியங்கள் கைகூடாமல் போகலாங்க. நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சுகக்கேடும் அதனால் மருத்துவ செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் உங்களால் ஒப்படைக்க இயலாது. தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. தந்தை வழி உறவினர்களுடைய பகை உருவாகும். பாக பிரிவினைகள் திருப்தி தராதுங்க. பணியிட மாற்றம் கவலைக்குரியதாக அமையுங்க. சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இப்படிப்பட்ட செவ்வாய் வக்ரமும் பெறுகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும். குறிப்பாக நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்குங்க. எதையும் துணிந்து செய்ய இயலாது. இடமாற்றம் வீடு மாற்றம் கூட வரலாங்க. தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படுங்க. வெளிநாட்டு வேலைக்கான முயற்சியில் இடையூறுகள் வரக்கூடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்பொழுது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை குறையுங்க. கவலைகள் தீரும். குறிப்பா இடம் பூமி வாங்குவதில் இருந்து பிரச்சனைகள் தீர இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. பயணம் பலன் தருவதாக அமையுங்க. உடன்பிறப்புகள் வழியே சுபகாரியங்கள் முடிவாக இருக்குதுங்க. நீண்ட நாளைய பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் கூட செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைப்பாங்க. கலைஞர்களுக்கு தலைமை பதவி தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதியின் காரணமாக படிப்பில் அக்கறை குறையுங்க. பெண்கள் குடும்ப தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. எதையும் எளிதில் செய்ய இயலாது. சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.